மாவா இருந்தா இன்னமும் நல்லா இருக்கும். ஸோ நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா எங்க அப்பா ரொம்ப நாளா பிரியாணி பண்றியா பிரியாணி பண்றியா பிரியாணி பண்றியான்னு கேட்டுச்சு. சரி போடு, இன்னைக்கு ஒரு பிரியாணியா போடு. அங்க போனா இங்க இல்லம்மா இன்னொரு இன்னொரு இடத்துக்கு போங்கன்னாங்க. அப்புறம் அங்க போனா அங்க இல்லம்மா இன்னொரு இடத்துக்கு போங்க. இது ஸோ நம்ம இப்போ வந்து தம்ம உடைக்க போறோம். அவ்வளவுதான்டா. சிக்கன் ரொம்ப சாஃப்டா வெந்திருந்தது. நல்ல ஸோ ஒரு பார்சல் வந்து வந்துருக்கோம். நீங்க ஏதாவது எல்லா வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செல்ஃபி ஸ்டிக் வேணும், உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுக்கணும், நல்ல கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எனக்காக நினைக்காதீங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இது கட்டியிருக்காங்கன்னா எங்க வீட்டுல என்ட்ரன்ஸ் வந்தோன்னுமே சிங்க் இருக்கும். பாத்திரம் ஏதாச்சும் கறந்தாலுமே அப்படியே தெரியுமா. ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான விளாக் என்னன்னு பார்த்தலாமா? இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காமிக்கிறேன் வாங்க. எங்கள் பாப்பா வந்துட்டு என்னது பொங்கல் வச்சிருக்கா. எங்கள் வீட்டில் எல்லாருமே பொங்கல் சாப்பிடுவாங்க. எனக்கு பொங்கல் வந்து பிடிக்காது. அதை சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்காகவே வைப்பா இவ. ஸோ பொங்கல், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் இட்லி. ஸோ நம்ம நேற்று இட்லி அரைச்சோம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கும் இட்லி. நல்லா நல்லா அப்படியே பாருங்க, பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. ஸோ இட்லி, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் எங்கள் வீட்டில் வேலை நடந்துட்டுருக்கு. என்னென்னா கொஞ்சம் காம்பவுண்டு கட்டுறாங்க. இது வந்து ஓப்பன் இதாக இருந்ததா, சரி அந்த பக்கம் வீடு இருக்குது, அதனால எங்கள் அப்பா வந்து சரி கொஞ்சம் காம்பவுண்டு மாதிரி கட்டலான்னு சொல்லி கட்டினாங்க. நான் என்ன நினச்சேன் வெளியே மட்டும் தான் கட்டுவாங்கன்னு பார்த்தா கிச்சனுக்குள்ளேயே கட்டுறாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு வரட்டி வச்சுட்டு இருந்துச்சு, இஞ்சி மல்லி எல்லாம் போட்டு. பாருங்க, ஏன் இது கட்டியிருக்காங்கன்னா எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸ் வந்தோன்னுமே சிங்க் இருக்கும். பாத்திரம் ஏதாச்சும் கறந்தாலுமே அப்படியே தெரியுமா. இதுனா வந்துட்டு தெரியாது. இது ஒரு ரூம் மாதிரி ஆயிடுச்சு. பட் இதுக்குள்ளே நின்றுட்டு வேலை பார்க்கறது கொஞ்சம் ஏதோ அடைச்சி வச்ச மாதிரி இருந்தது எனக்கு ஒரு மாதிரி. அது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து துவைக்கிற கல்லுமே வச்சுட்டு இருந்தாங்க ஓரத்தில். நாங்கள் எப்போவுமே கீழே தான் துவைப்போம். எங்கள் அப்பா வந்துட்டு இந்த கல்லை வச்சு துவைக்கிற கல் இது மேலே இனிமேல் துவைங்க அப்படின்னு சொல்லி கல் வந்து வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதுக்காக மூஞ்சுக்கு ஒரு இது போட போகிறோம். இது என்னென்னா தோசை மாவு. கொஞ்சமாக தோசை மாவு எடுத்துகிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, மசாஜ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், அப்ளை பண்ணிவிட்டு இது ட்ரை ஆனோன்னு குளிச்சிட வேண்டியதான். நல்லா பிரைட்டாக இருக்கும். டக்குன்னு எங்கேயாச்சும் போகிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். புளிச்ச மாவாக இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்னமோ. ஸோ நான் வந்து அப்படியே மசாஜ் பண்ணிட்டு தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃபேன் கடையில் நின்றுட்டு இருந்தேன். அது காஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து நான் தான் சமைக்க போகிறேன். காலையில் வந்து அவங்களோட ரொட்டீன் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி நான் தான் சமைப்பேன். காலையில் அவங்க 2 பேரும் சமைச்சிருவாங்க, மதியானத்துக்கு வந்து நான் சமைச்சிருவேன். குளிச்சுட்டு வந்துட்டா, டடா குளிச்சுட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குது என்னோட ஃபேஸு? ஸோ இப்போ வந்துட்டு நான் முடியை வந்து காய வச்சுட்டேன். நல்லா காய வச்சுட்டு ஒரு கிளிப் எடுத்து குத்திட வேண்டியதாக, குத்திட்டு பொட்டு வச்சுட்டு சந்தனம் குங்குமத்தை வச்சு நம்ம போய் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா. எங்கள் அம்மா ரொம்ப நாளாக பிரியாணி பண்ணுறியா பிரியாணி பண்ணுறியா பிரியாணி பண்ணுறியான்னு கேட்டுச்சு. சரி போடு, இன்னைக்கு ஒரு பிரியாணியாக போடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்றது நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ நம்ம போய் சமைக்க போயிடலாமா. எங்கள் அப்பா இன்னும் வந்து சிக்கன் வாங்கிட்டு வரல. சிக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ரெடி பண்ணணும். வயிறு வேற வலிக்குது பயங்கரமாக, பீரியட்ஸ் வேற ஆயிடுச்சு. ரொம்ப முடியலை, ஹெவியாக ஃப்ளோ இருந்தது, வயிறு வலிக்குது. பட் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எங்கள் அப்பா வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ நான் அரிசி ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு பாஸ்மதி ரைஸு
சீரக சம்பாவில் தான் பண்ண போகிறோம். சீரக சம்பா அரிசி ஊற வச்சாச்சு. பிரியாணிக்கு தனியாக, அதுக்கப்புறம் கிரேவிக்கு தனியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நறுக்கி கழுவி நறுக்கி சமைக்க போகிறோம். ஸோ ஒரு பார்சல் வந்து வந்திருக்கேன். என்னென்னா ஐஸ் க்யூப், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்களா ஐஸ் க்யூப், அது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ஸோ பிரியாணிக்கு வந்து ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. நல்லா வந்து சிக்கன் வந்துடுச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அரிசியை போட்ட வேண்டியதான். இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிரேவி வந்து மூடி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் வேகட்டுன்ட்டு. அப்புறம் சாப்பாடு வந்து தம்மில் போட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு. யார் யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து தம்மை உடைக்க போகிறோம். அவ்வளோதான்டா. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்திருந்தது நல்லா. ஸோ ரொம்ப பிரியாணியுமே நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாத்துக்கும் சுட சுட வச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக சிக்கனும் கொஞ்சம் ரைஸும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெளியே கிளம்ப போகிறோம். ஓகேவா? கிளம்பிடுவோமா? வாங்க வாங்க வாங்க. நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த மைக் இருக்குல்ல, மைக் அதை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு போய் கேட்க போகிறோம். நாங்கள் என்ன பண்ணோன்னா போயிட்டோம், காந்திபுரம் போனோம். ஓகேவா? காந்திபுரத்தில் நிறைய கடை இருக்குக்கா, வாங்கக்கான்னு சொல்லி நானும் சித்தப்பா பொண்ணும் கிளம்பிட்டோம். அங்கே போனால் இங்கே இல்லைம்மா இன்னொரு இடத்துக்கு போங்கன்னாங்க. அப்புறம் அங்கே போனால் அங்கே இல்லைம்மா இன்னொரு இடத்துக்கு போங்க, இது யூடியூபுக்கு யூஸ் பண்ணுற மைக்கு தானே, அது இங்கே இல்லைம்மா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 4-5 கடையை வந்து போய் கேட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் உள்ளே போகணுமா, உள்ளே போனீங்கன்னா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ அங்கே போனால் அவங்க வந்துட்டு சொன்னாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத. அப்புறம் என்னன்னா அதில் ஓடிஜின்னு ஒன்று இருக்குமாம்மா, அதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிருமா அப்படின்னாங்க. நாங்களா ஐயோ மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். சரி மைக் ஒர்க் ஆகுதான்னு பேசி பார்க்குறேன். நான் பேசுறது கேட்க மாட்டேது, வெளியே பேசுகிறதா கேட்குது. இதுக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் டைம் மேலே தான் போனோமா. போயிட்டு சரி நம்ம வந்துட்டு ஐ லவ் கோவைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். நம்ம நேரம் தான் ரொம்ப 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 நல்ல நேரமாச்சு. போகும்போது பெட்ரோல் அடிக்க மறந்துட்டேன். பெட்ரோல் இருந்துச்சு, ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. அப்புறம் உருட்டுன்னு உருட்டிட்டு நாங்கள் வந்து டவுன் ஹால் போயிட்டோம். டவுன் ஹால் போனால் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று, திங்கக்கிழமை ஸ்கூல் வேற, அது ஒன்று. பயங்கர கூட்டம், நெருக்குன்னு அப்படியே மெதுவாக நடந்து போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் ஐ லவ் கோவைக்கு வந்துட்டோம். வந்தோடனே இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன், இங்கே தான் வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ண வந்தேன். நான் காலேஜ் படிக்கும் போது பிளான்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணிக்குள்ளே ஒரு சின்ன பிளான்டான்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பண்ணணும். அப்போ வந்து இப்படியெல்லாம் இல்லை இந்த இடம், நாமளே போய் அந்த தண்ணிக்குள்ளே போய் எடுத்துக்கலாம், அப்படி தான் இருந்தது. ஸோ எனக்கு இங்கே வரும்போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். நல்லா இருக்கும் இந்த பிளேஸ். இப்போ ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி ஐ லவ் கோவைன்னு எழுதி வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் கோவை நகைத்து அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துமே நான் மைக்கை வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த மைக்கில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஒரு டைம் பண்ணும்போது பிளிங்க் ஆச்சுன்னா நாய்ஸ் கேட்கும், 2 டைம் பிளிங்க் ஆச்சுன்னா கொஞ்சமாக கேட்கும், 3 டைம் பிளிங்க் ஆச்சுன்னா எந்த இதுவுமே கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அமுக்கி பார்க்குறேன், ஒரு மண்ணாங்கட்டியும் கேட்க மாட்டுது. சரி போடா, என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் சித்தப்பா பொண்ணு உட்காந்து நிறைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்லோமோவில் எடுக்கிறேன்னு சொல்லி ஐ லவ் கோவையை அழகாக எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அவள் வந்துட்டு நான் வந்து பிரியாணி செஞ்சிருந்தேன்னா அது அவளுக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் அவளை அங்கே உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அவள் வந்துட்டு அக்கா எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா. சரி நீ போய் மாங்காய் வாங்கிட்டு வாடி அப்படின்னா. சரிக்கான்னு சொல்லிட்டு அவன் மாங்காய் வாங்க போயிட்டாளா. நான் வந்துட்டு அப்படியே சுற்றி அந்த இது போட்டில் போகிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. பட் அதில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் பயம். அதை வந்து தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் பாப்பா வந்துட்டு இது வாங்கிட்டு வந்துட்டா. அப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நிறைய கதை பேசிகிட்டு இருந்தோம்.
இந்த 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 கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சூரிய வெளிச்சம் வர்றது, கொஞ்சமா இருட்டா இருக்கிறது ரொம்ப அழகா இருந்ததுங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கோமா, அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதாவது இடத்துக்கு போறதுக்காக பறந்து போயிட்டு இருந்தாங்க. எனக்கு அது 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 நல்லா இருந்தது. அந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த ஜில்லுன்னு அந்த தண்ணியோட காத்துக்கும் அது அழகா போறது ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம். மெதுவா உட்காந்துட்டு நிறைய கதை பேசிட்டு இருந்தோம். என்னென்னமோ பேசிட்டு கிடந்தோம். நிறைய பேர் அவங்க லவ்வர்ஸ் கூட, குழந்தைங்க கூட எல்லாம் வந்திருந்தாங்களா. குழந்தைங்க விளையாடும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த ஃபீல் ரொம்ப 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 சூப்பரா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு நிறைய பிளேசஸ் எல்லாம் இருக்கு. அவங்க குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வரும்போது ஒரு வேக வச்ச கடலை வாங்கினோம். கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும் போது எங்கள் சித்தப்பா பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா. அவள் அக்கா நான் ஃபன்னாக பேசுகிறேன், நீங்கள் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னா. ஸோ அவள் என்னென்ன பேசிட்டு வரா அப்படின்றத நீங்கள் கேளுங்க. எஸ்பிபி சில்க்ஸ் தாண்ட போகிறோம். அதுக்கிட்ட வந்துட்டோம். கல்கத்தா பஜாரை தாண்டோம். இது 5 கார்னர். இப்போ 5 கார்னரில் ஒரு 2 கார்னர் தாண்டிட்டோம். 3வது கார்னருக்கு என்ட்ரி ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மக்கள் நடந்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 காலில் இவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கா ஓடுறாங்க, இவங்க நடக்கிறாங்க. கார் போகுது ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில். ஃப்ரெண்ட்ஸ் 2 வீலர் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கஷ்டத்துல உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 வீலர் ஜோடியாக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அக்கா கஷ்டப்பட்டு அவங்க பசங்களை பின்னாடி வச்சு ஓடிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதனை ஃப்ரெண்ட்ஸ். சிங்கப்பெண்ணி பாட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். சரணா சொல்ல ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு உங்களை இந்த கடையை காட்டுறோன்னா, இதை தாண்டி நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு 500 மீட்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 200 மீட்டர் தாண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க என்ன பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் 6 செகண்ட் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்காக எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் பார்த்து உங்களுக்கும் காட்டணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 அண்ணாங்க நடந்து போறாங்க. அது ஒருத்தர் டவுசர் போட்டிருக்காரு, ஒருத்தர் பேண்ட் போட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் கால் பேண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஒன்லி சிங்கிள் மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குடும்பம், அவங்க அம்மா, அழகான பையன், ஒரு நல்லதொரு குடும்பம் போகுது. இப்போதான் எனக்கா பேசி போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அண்ணா போன்ல பேசிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ். நடந்து வராரு. நம்ம லிஃப்ட் வேணுமான்னு கேட்கலாம், பட் நாங்களே டபுள் தான் போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் எங்களுக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெயின் டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயினுங்க கோயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, இங்க யாரும் நிக்கவே விட மாட்டாங்க. நாங்க கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் பிடிச்சிட்டு நடக்க முடியாம ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஜெயின் டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயின் டெம்பிள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போன புடுங்கினாலும் பரவாயில்ல, உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஒரு கார் போகுது ஃப்ரெண்ட்ஸ். கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செல்ஃபி ஸ்டிக் வேணும். நீங்க ஏதாவது எல்லாம் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செல்ஃபி ஸ்டிக் வேணும். உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுக்கணும், நல்ல கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எனக்காக நினைக்காதீங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இனி நல்ல கண்டென்ட்ல யோசிச்சு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் vlog எங்க அக்காக்கு மேரேஜ் vlog 1, நிச்சயதார்த்த vlog 1 month ஃப்ரெண்ட்ஸ். மேரேஜ் vlog 2 month ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் பேபி 1 year. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்க பசங்களுக்கு பேக் எடுக்கிறதுக்காக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டேனாலே மேக்ஸிமம் கடை க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் கமெண்ட்ல பதில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரோட கமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதை நான் பின் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஒரு தாத்தா கிராஸ் பண்ண முடியாம நிக்கிறாரு. ஆனா 2 வீலர் நிக்கிறாரு. நடந்து வந்தா நம்ம கிராஸ் பண்ணி விட்டுருக்கலாம். 2 வீலர் இருக்க நம்ம கிராஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம விடவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷமா ஒரு பின் திறந்து வருது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து என்ன தெரியுது? வாழ்க்கை ஒரு வட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நடந்து போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் மனசே வலிக்குது. லிஃப்ட் கொடுக்கலான்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆல்ரெடி நாங்களே டபுள்ஸ் தான் ஓசியில தான் போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு எல்லாம் வந்தோம். எல்லாம் எதுக்கா? உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கா உங்களை என்டர்டைன் பண்ணணும்னு நினைச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பண்றோம். கடைசியில பார்த்தா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னுமே நம்மளை விட்டு போக மாட்டேங்குது.
ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டீங்கன்னா ரோடு வந்து காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காளான் கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் பூ மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல் அடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோவில் தெரிகிறதா? வலிக்குதா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூ மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ பேர் நடந்து போறாங்க. மனசே வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். போறவங்களும் எங்க அக்கா, தங்கச்சி, அம்மா, பெரியம்மா, சித்தி மாதிரியே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவுசர் போட்டான்னா எங்க பெரிய அண்ணன் மாதிரியே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்களால லிஃப்ட் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிலைமையில இருக்க கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லா வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு காரும் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். போறவங்களால லிஃப்ட் கொடுத்து இது பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நீங்களே மனசு பண்ணி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஒரு ஃபோன் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஐபோனு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் உங்க மக்களை நம்பிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். மசூதி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மசூதி போனதுக்கு அப்புறம் எடுக்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. நாங்க இன்னொரு நாள் வரும்போது ஃபுல்லா எடுத்துக்கிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா அவளோட ஃபன் வீடியோலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் என்ன நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதான். பை செல்ல குட்டீஸ்.